மார்ச் மாதம்னாலே தேர்வு தான், தேர்வுனாலே கொண்டாட்டம் தான். வெயிட் ஏங்க நாங்களே எக்ஸாம் டென்ஷனில் இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு தேர்வுனா கொண்டாட்டம் ஜாலின்னு சொல்கிறீங்களேன்னு மாணவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் சத்தமாக கேட்குது. இது தேர்வு காலம். தேர்வு பற்றி நம்ம இப்படி ஒரு லாஜிக்கலாக ஒன்று யோசிச்சு பார்ப்போமே. ஆண்டு முழுக்க நீங்கள் கடின உழைப்பு செலுத்தி படிக்கிறீங்க, அதை கிளாஸ் ரூம்லேயுமே நீங்கள் பலமுறை எழுதி பார்க்குறீங்க. இப்போ பொது தேர்வுன்னு ஒரு விஷயம் வருது, வேற ஒரு இடத்துல போய் எழுத போகிறீங்க. அப்போ நீங்கள் இத்தனை நாட்கள் பண்ணதை நீங்கள் திரும்ப வேற ஒரு இடத்துல பண்ண போகிறீங்களே தவிர உங்களை சோதிக்கிறதுக்கான களம் தான் தேர்வு அப்படின்னு நினைக்க வேணாம். தேவையில்லாத பயத்தையும் பதட்டத்தையும் நம் மனதில் இருந்து தூக்கி எறிய வேண்டும். தேர்வை நம்ம ஒரு நம்பிக்கையோடு தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு நினைக்கலாமே. தேர்வு பயம் இனி தேவையில்லை, நாளை நமதே. தேர்வு இனிது, நிச்சயமாக இனிது. இதை எப்படி சிறப்பாக நீங்கள் எழுதலாம் அப்படின்றதுக்கான வழிகாட்டுதலை பெறதுக்கான வழி தான் இது. 2025 ஆண்டுக்கான பொது தேர்வுகளை மாணவர்கள் எப்படி சிறப்பாக எதிர்கொள்ளலாம் அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். 2025 +2 பொது தேர்வுகளுக்கு எப்படி சிறப்பாக தயாராகலாம் அப்படின்றதுக்கு வழிகாட்ட இந்த தமிழ் இணையதளத்தில் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி சிறப்பான மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகள். அனைவருக்கும் வணக்கம். இது தேர்வு காலம். தேர்வை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சில டிப்ஸ். தேர்வு என்றாலே என்னன்னா பெரும்பாலும் பயம் பதட்டம் தான் ஏற்படுது மாணவர்களுக்கு. அந்த தேவையில்லாத பயத்தையும் பதட்டத்தையும் நம் மனதில் இருந்து தூக்கி எறிய வேண்டும். தேர்வை நம்ம ஒரு நம்பிக்கையோடு தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். இது முதலாவதாக மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, தேர்வு என்றவுடன் தேர்வு அட்டவணை வெளியாகும். அந்த தேர்வு அட்டவணையை வைத்து நம்ம தேர்வுக்கு திட்டமிடல்களை செய்ய வேண்டும். தேர்வுக்கு நம்ம திட்டமிடல்களை செய்யவில்லை என்றால் அது தோல்விக்கான திட்டமாக அமைந்துவிடும். எனவே தேர்வு தேதிகளை குறித்து வைத்துக்கொண்டு தினமும் எவ்வளவு மணி நேரம் படிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் ஒரு அட்டவணையாக தயார் செய்துவிட்டு அதை முறையாக படித்தால் தேர்வில் சிறப்பாக நம்மால் தேர்ச்சி பெற முடியும். அடுத்ததாக, படிக்கும் முறை. தேர்வின் போது படிக்கக்கூடிய முறை, ஒவ்வொரு பாடங்களை நாம் படிக்கும்போதும் கீ பாயிண்ட்ஸ்களை குறித்து வைத்து கொண்டு படிப்பது மிகவும் அவசியம். அப்படி நம்ம கீ பாயிண்ட்ஸை குறித்து வைத்து படிக்கும்போது மறதி ஏற்படாமல் தேர்வு எழுதுவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால், எழுதும் முறை மிகவும் முக்கியம். தேர்வில் நாம் எழுதக்கூடிய எழுத்துக்கள் சிலர் குண்டாக எழுதுவார்கள், சிலர் சிறியதாக எழுதுவார்கள். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் எழுதும்போது ஒரு வார்த்தைக்கும் மற்றொரு வார்த்தைக்கும் சிறிது இடைவெளி இருக்க வேண்டும். ஒரு வரிக்கும் மற்றொரு வரிக்கும் சில இடைவெளி இருக்க வேண்டும். தெளிவாக எழுத வேண்டும். இது மிக முக்கியமானது. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு தேர்வு எழுதி முடித்துவிட்டு அந்த தேர்வில் எழுதிய விடைகள் சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்ப்பது தேவையில்லாத விஷயம். அவ்வாறு பார்ப்பதால் மன உளைச்சல் ஏற்பட்டு அது அடுத்த தேர்வுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே தேர்வு எழுதி ஒரு தேர்வு முடிந்த பிறகு சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டு அடுத்த தேர்வுக்கு தயாராக வேண்டும். தேர்வை நாம் எப்போதும் நம்பிக்கையோடு எதிர்கொண்டு மன தைரியத்துடன் எதிர்கொண்டால் தேர்வில் வெல்லப்போவது நீங்கள்தான். வணக்கம்.